நமஸ்காரம். நான் காயத்ரி ஐயர். இன்னைக்கு வந்து ஃபால்ஸ் ப்ளீட் எப்படி எடுக்கிறதும், பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ரேண்டமா நம்ம வந்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் வச்சு முந்தானையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரேண்டமா இப்படி நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க ஒரு பெக் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த சாரிய. சாரியை கட்டி இப்படி ஒரு ஹோல்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த பெக்கு. இல்லைன்னா யாராவது இருந்தாங்கன்னா பிடிச்சிக்க சொல்லி கூட நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஒரு முழம் நம்ம ஷோல்டர் பின் வரைக்கும் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிட்டே வரணும். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்றோம். நம்ம ஷோல்டர் பின் ஃபர்ஸ்ட் பின் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஷோல்டர் பின் வரைக்கும்னு சொல்லிட்டு இது 4 இன்ச் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரேண்டமா அப்படியே பண்ணிட்டு வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பின்னை வந்து ஷோல்டர் வரைக்கும் நம்ம ஃபுல்லா ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ப்ளீட் பண்ண போறோம். இந்த ரன்னிங்ல இருக்கிற மெட்டீரியல்ல நமக்கு ஃபால்ஸ்க்காக விட்டிருந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம இங்க வந்து விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ரன்னிங்ல இருந்தது. இதை வந்து இப்போ நம்ம ஃபால்ஸ் ப்ளீட்காக மெஷர் பண்ண போறோம். இப்போ ஷோல்டர் வரைக்கும் நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ப்ளீட் பண்ண போறோம். அதை நீங்க ஷோல்டர்ல நம்ம எடுக்கும் போதே ப்ராப்பரா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அலைன் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை. இங்க பாருங்க கொஞ்சம் பக்கத்துல ரொம்ப அழகா நீட்டா வந்திருக்கும் இந்த லைன்ஸ் எல்லாமே. சரிங்களா? செஸ்ட் ப்ளீட் பண்ண போறோம். அதை ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி வச்சுட்டு அப்படியே நமக்கு தேவையான மெஷர்மெண்ட், அதாவது யாரோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து தள்ளி வச்சுக்கிட்டா போதும். பல்லு அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபால்ஸ் ப்ளீட்டையும் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பரா அலைன் பண்ணி வச்சுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு செக்யூர் பண்ணி வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற கிளாத் தான் நம்ம உள்ள சொருக போறோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு இன்ச்ல இருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் உங்களோட ஃப்ளஃபி ப்ளீட்ஸ். ஸோ ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் நீங்க அலைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சாரியை எடுத்து இதெல்லாம் நல்ல பக்கம், இந்த சாரியை அப்படியே எடுத்து உல்டாவா பண்ணிடுங்க. உல்டா பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ளீட்ஸோட இன்னர் சைடு இருக்கும். அதாவது நம்ம இந்த எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ளீட்ஸோட இன்னர் சைடு இருக்கும். இந்த இன்னர் சைட்ல அயன் பாக்ஸ் வச்சு தேவையான அளவுக்கு டெப்த் கொடுத்துக்கோங்க. ஓவராலா நம்ம ப்ளீட்ஸை வந்து உள்ளுக்குள்ள அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு அயன் பண்ணி முடிச்சோன்னே அந்த கிளாத் அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டுடுங்க. பக்க ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஓவராலா ப்ளீட்ஸ் ஃபுல்லாவே அலைன் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா அந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ். மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஸோ நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வரைக்கும் ஃபால்ஸ் எப்படி அயன் பண்றது அண்ட் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி அயன் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத காட்டுறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் காயத்ரி ஐயர் மேக்ஓவரை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.